வெல்கம் டு மை சேனல் ஆனியன் ஊத்தாப்பம். இன்றைக்கி நம்ம 2 பொடி வெரைட்டிஸ் எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம் வாங்க. உப்பு பொடி எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். அதுக்கு 1 கப் கடலைப்பருப்பு, 1/2 கப் துவரம்பருப்பு, 1/2 கப் உளுத்தம்பருப்பு, 20 காய்ந்த மிளகாய், 2 டேபிள் ஸ்பூன் சீரகம், 1 டீஸ்பூன் பெருங்காயம், 2 டீஸ்பூன் உப்பு. வாங்க எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். பொடி செய்கிறதுக்கு எல்லாத்தையும் ட்ரை ரோஸ்ட் பண்ணிக்கணும். அதுக்கு ஒரு கடாய் எடுத்து வச்சுக்கிட்டோம். கடாய் சூடு பண்ணிக்கலாம். கடாய் சூடாயிடுச்சு. சூடானதும் நம்ம எடுத்து வச்சுருக்கிற 1 கப் கடலைப்பருப்பு ஆட் பண்ணிக்கலாம். எல்லாத்தையும் தனித்தனியாக நம்ம ட்ரை ரோஸ்ட் பண்ணிக்கணும். நல்லா ப்ரௌனாக ஆகிற வரைக்கும் நம்ம ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். மிதமான சூடில் வச்சு நம்ம ஃப்ரை பண்ணணும். ப்ரௌனாக ரோஸ்ட் ஆனதும் நம்ம இதை பிளேட்டில் எடுத்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். 1/2 கப் துவரம்பருப்பு ஆட் பண்ணிக்கலாம். அதே மாதிரி ட்ரை ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாம். துவரம்பருப்பு நம்ம ப்ரௌன் ஆகிற வரைக்கும் ஃப்ரை பண்ணிட்டோம். இது நம்ம பிளேட்டில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். அடுத்து 1/2 கப் உளுத்தம்பருப்பு ஆட் பண்ணிக்கலாம். இது ட்ரை ரோஸ்ட் பண்ணிக்கலாம் ப்ரௌன் ஆகிற வரைக்கும். உளுத்தம்பருப்பும் நம்மளுக்கு ப்ரௌன் கலரில் ரோஸ்ட் ஆகிடுச்சு. இதையும் நம்ம பிளேட்டில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். அடுத்து நம்ம எடுத்து வச்சுருக்கிற வரமிளகாவை ஆட் பண்ணி இதையும் நம்ம ரோஸ்ட் பண்ணி பிளேட்டில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். மிளகாய் ரோஸ்ட் ஆகிடுச்சு. நம்ம இதையும் பிளேட்டில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். அடுத்து 2 டேபிள் ஸ்பூன் சீரகத்தை ஆட் பண்ணிக்கலாம். அப்புறம் 1 டீஸ்பூன் பெருங்காயம் ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிட்டு இது நம்ம கொஞ்சம் ரோஸ்ட் பண்ணிக்கலாம். சீரகமும் பெருங்காயமும் ரோஸ்ட் ஆகிடுச்சு. இதையும் பிளேட்டில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி எல்லாத்தையும் பிளேட்டில் ட்ரை ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கிட்டோம். சால்ட் வந்து நம்ம கிரைண்ட் பண்ணுறப்போ போட்டால் போதும். நீங்கள் 2 டீஸ்பூன் அதிகம் நினச்சிங்கன்னா உங்கள் தேவைக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் சால்ட் ஆட் பண்ணிக்கோங்க. சூடாறுனதுக்கப்புறம் நம்ம கிரைண்ட் பண்ணணும். சூடாகிறதுக்குள்ளே நம்ம அடுத்த பொடி வெரைட்டிக்கும் நம்ம வறுத்தெடுத்துக்கலாம். கடலை பொடி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு நம்ம 1 கப் நிலக்கடலை, 1/4 கப் வெள்ளை எள்ளு, 1 கப் கருவேப்பிலை, 8 வரமிளகாய், 1 டீஸ்பூன் பெருங்காயம், 1/2 டீஸ்பூன் உப்பு வாங்கி இதையும் நம்ம ட்ரை ரோஸ்ட் பண்ணிக்கலாம். கடாய் எடுத்து வச்சுட்டோம். சூடாயிடுச்சு. இப்போ நம்ம 1 கப் நிலக்கடலை ஆட் பண்ணி இதுவும் வந்து ப்ரௌன் ஆகிற வரைக்கும் நல்லா ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாம். நிலக்கடையை நம்ம ப்ரௌன் ஆகிற அளவுக்கு வறுத்துக்கிட்டோம். இப்போ நம்ம பிளேட்டில் இது ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். அடுத்து நம்ம எடுத்து வச்சுருக்கிற வெள்ளை எள்ளு ஆட் பண்ணிக்கலாம். எள்ளு வந்து கடுகு மாதிரி பொடி வெடிக்கிற வரைக்கும் இருந்தால் போதும். எடுத்து நம்ம பிளேட்டில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். வெடிக்க ஸ்டார்ட் ஆகிடுச்சு. இப்போது நம்ம எடுத்து இதை நம்ம பிளேட்டில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். அடுத்து நம்ம எடுத்து வச்சுருக்கிற வரமிளகாவை ஆட் பண்ணிக்கலாம். இது கூடயே நம்ம 1 கப் கருவேப்பிலையும் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இது நல்லா ரோஸ்ட் ஆகட்டும். கருவேப்பிலையும் மிளகாயும் நல்லா ரோஸ்ட் ஆகிடுச்சு. இப்போ இது கூட நம்ம பெருங்காயம் சேர்த்துக்கலாம். பெருங்காயம் ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிட்டு கொஞ்சோண்டு ரோஸ்ட் பண்ணிவிட்டு நம்ம இதை எடுத்து பிளேட்டில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். இதுவும் நம்ம ட்ரை ரோஸ்ட் பண்ணிட்டோம். உப்பு வந்து நம்ம கிரைண்ட் பண்ணுறப்ப ஆட் பண்ணிக்கலாம். இதுவும் நம்ம ஆற வச்சுட்டு தான் பொடி பண்ணணும். கிரைண்ட் பண்ணி எடுத்துக்கலாம். ஃபஸ்ட்டு இதை நம்ம மிக்ஸி ஜாரில் ஆட் பண்ணிக்கலாம். மிக்ஸியில் ஆட் பண்ணிட்டோம். இப்போ நம்ம 1 டீஸ்பூன் மட்டும் நம்ம சால்ட் இப்போ ஆட் பண்ணிக்கலாம். மிச்சத்தை வந்து நம்ம பார்த்துட்டு தேவைக்கு தக்கனது ஆட் பண்ணிக்கலாம். இப்போ கிரைண்ட் பண்ணி எடுத்துக்கலாம். கிரைண்ட் பண்ணி எடுத்துக்கிட்டோம் பருப்பு பொடியை. நான் உப்பு பத்தலைன்னு இன்னொரு 1/2 டீஸ்பூன் வந்து ஆட் பண்ணிக்கிட்டேன். நெக்ஸ்ட்டு நம்ம நிலக்கடை பொடியும் வந்து நம்ம கிரைண்ட் பண்ணி எடுத்துக்கலாம். இதில் மிக்சியில் ஆட் பண்ணிக்கலாம். அதே மாதிரி உப்பு தேவைக்கு தக்கனது ஆட் பண்ணிவிட்டு பார்த்துட்டு உப்பு ஆட் பண்ணிக்கலாம். 1/4 டீஸ்பூன் நம்ம கொஞ்சோண்டு உப்பு மட்டும் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நிலக்கடலை பொடியும் நம்ம கிரைண்ட் பண்ணி எடுத்துக்கிட்டோம். ரெண்டையும் நம்ம கப்பில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். பருப்பு பொடியும் நிலக்கடலை பொடியும் ரெடி ஆகிடுச்சு. இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.